திருச்சியில நண்பர்களுடன் போதை ஊசி பயன்படுத்திய இளம் பெண் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லாட்ஜில் போதை ஊசி செலுத்திய போது மயக்கமடைந்த பெண் உயிரிழப்பு என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம். தினேஷ் வணக்கம். இந்த சம்பவத்துல விசாரணையில என்னென்ன தகவல் வெளியாகியிருக்கிறது? வணக்கம். அதாவது திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சதாம் ஹுசைன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு 18 வயது இளம் பெண் ஒருவரை காதல் துவங்கியுள்ளார். மேலும் அந்த பெண் 12ஆம் வகுப்பு வரை படித்த நிலையில அவர் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 1ஆம் தேதி வேலைக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றவர் ஒரு வாரம் ஆகியும் வீடு திரும்பவில்லை. மேலும் அவர் காதலனுடன் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று விட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய விடுதியில் தங்கியிருந்து நண்பருடன் இருந்துள்ளார். மேலும் அந்த காதலன் மற்றும் நண்பருடன் சேர்ந்து அந்த போதை ஊசி மற்றும் போதை மாத்திரைகளை உட்கொண்டு அதிக அளவு அவருக்கு போதை ஏற்பட்டு மயக்கமடைந்துள்ளார். உடனடியாக செய்வதறியாமல் அவர் என்ன செய்ய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்ற போது மருத்துவர்கள் அவருக்கு அறிவித்து சதாம் ஹுசைன் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து இந்த இளம் பெண்ணை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த பெண் இறந்ததாக தெரிவித்துள்ளனர். உடனடியாக காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு சதாம் ஹுசைன் மற்றும் ஷேக் அப்துல்லாவை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில பார்த்தோமேனால் இவர்கள் அந்த விடுதியில் தங்கி போதை மாத்திரை உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி போதையில் இருந்துள்ளனர். அவருக்கு பின்பு மயக்கம் ஏற்பட்டு அந்த பெண் அங்கேயே உயிரிழந்ததும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே இந்த கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த சதாம் ஹுசைன் மீது இதே இளம் பெண் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு அவர்கள் மீது போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. போதை மருந்து பயன்படுத்தி இளம் பெண் உயிரிழந்த சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.